இன்னைக்கு நம்ம டே 22ல இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேத்தியே நம்ம வந்துட்டு ப்ரொபோசிஷன்ஸ்ல யூசேஜ் ஆஃப் ஆன், இன், அட் அது மட்டும் தான் பார்த்திருந்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ரிமைனிங் சம் செட் ஆஃப் ப்ரொபோசிஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்கறது எல்லாமே வந்து 2 அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிளியரா இதான் இதோடைய மீனிங் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன் பாருங்க, அண்டர். அண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழே அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நார்மலா நமக்கு அது தெரிஞ்சதுதான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட் நம்ம எதை சொல்லுவோம், யாரை பத்தி பேசுறோமோ எதை பத்தி பேசுறோமோ அதான் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஏதோ ஒரு திங் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் டச் ஆகாது இந்த அண்டர் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். த புக் இஸ் அண்டர் த டேபிள். த புக் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னா அந்த புக்கு வந்து டேபிளுக்கு கீழே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த புக் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லையா? டேபிள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் டச் ஆகாது. த கேட் இஸ் ஹைடிங் அண்டர் த டேபிள். அந்த பூனை வந்து டேபிளுக்கு கீழே மறைந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல கேட் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், டேபிள் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் உங்களுக்கு டச் ஆகல. ஸோ அண்டர் அப்படின்னா என்னன்னா கீழே அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதே மாதிரியே அண்டர் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் நம்ம வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஒரு விஷயத்தோடைய ஸ்டேட் ஆர் கண்டிஷன், அதோடைய நிலையை பத்தி சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, அந்த வெப்சைட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. தட் மீன்ஸ் என்ன மீனிங்னா, அது இன்னும் வெளில வரல, வேலைப்பாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதோடைய ஸ்டேட் ஆர் கண்டிஷனை பத்தி பேசும்போதும் நம்ம அண்டர் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, த பில்டிங் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. The new policy is under discussion by the team. அந்த நியூ பாலிசி வந்து அந்த டீமுக்குள்ளார வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு விஷயம் முழுமையா வெளில வரல, அது ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது நாம வந்து அது ப்ராக்ரஸிங்ல இருக்கும்போது நாம இந்த அண்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? The new policy is under discussion by the team. நெக்ஸ்ட் ப்ரொபோசிஷன் பாருங்க, பெனீத். பெனீத் அப்படின்னா என்னன்னா அடியில அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. போயிட்டு அந்த என் மொபைல் எடுத்துட்டு வாப்பா, தலகாணிக்கு அடியில இருக்கு. தலகாணிக்கு கீழே இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம், தலகாணிக்கு அடியில இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். தலகாணிக்கு அடியில நீங்க மொபைல் வச்சிருக்கீங்கன்னா அப்ப பில்லோங்கிறது சப்ஜெக்ட், மொபைல்ங்கிறது ஆப்ஜெக்ட்னா இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் உங்களுக்கு டச் ஆகுதா, அப்ப நீங்க பெனீத் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். புரியுதா? டேபிளுக்கு கீழே இருக்குங்கிறதுக்கும் தலகாணிக்கு அடியில இருக்குங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த மொபைல் இஸ் beneath த பில்லோ என்ன அர்த்தம் அப்படின்னா, தலகாணிக்கு அடியில என் மொபைல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, த கார் கீ இஸ் beneath த மேட். என்ன அர்த்தம்? மேட், அந்த மேட்டுக்கு அடியில கார் கீ இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கார் கீ இஸ் beneath த மேட். இதே இந்த கார் கீ வந்து ஒரு டேபிளுக்கு கீழே ஒரு சோஃபாக்கு கீழே இருக்குன்னா அந்த கார் கீ இஸ் அண்டர் த சோஃபா, இந்த கார் கீ இஸ் அண்டர் த டேபிள்னு சொல்லுவோம். இதே beneath த சோஃபா, beneath த மேட் அப்படின்னா அந்த மேட்டுக்கு அடியில இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த கார் கீ அப்படிங்கறது சப்ஜெக்ட், இந்த மேட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், ரெண்டுமே டச் ஆகுது. புரியுதா? அண்டருக்கும் beneathக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அடுத்து இதே மாதிரி இன்னும் ஒரு டிஃபரன்ஸை வச்சு அடுத்த 2 ப்ரொபோசிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ரொபோசிஷன் பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து அண்டர் beneath பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து பிசைட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். பிசைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், த பார்க் இஸ் பிசைட் த லைப்ரரி. என்ன அர்த்தம்னா அந்த பார்க் வந்து லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த லைப்ரரிக்கு பக்கத்துல அந்த பார்க் இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த பார்க் இஸ் பிசைட் த லைப்ரரி. இப்ப பாருங்க, ப்ரொபோசிஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளால எந்த அளவுக்கு சென்டென்சஸ் எல்லாம் ஈஸியா சொல்ல முடியுது பாருங்க. இதெல்லாமே சிங்கிள் வேர்டு தான், ஆனா நமக்கு சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நேத்தியே நம்ம பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபார்ம் அ சென்டென்ஸ் வித்தவுட் அ ப்ரொபோசிஷன் அப்படின்னு. ப்ரொபோசிஷனும் ரொம்ப முக்கியம் தான். ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒண்ணு. அதாவது இது உங்களுக்கு ஏன் அந்த ஸ்டோரிய சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை வந்து அது ரொம்ப பெருசு, நம்ம அதை எப்படி இதெல்லாம் படிச்சு முடிக்க போறோம், இதெல்லாம் நம்ம எப்படி இவ்வளோத்தையும் கத்துக்க போறோம் அப்படின்னு எதுவுமே வந்து ஒரு மலப்பா ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே அதை நம்ம சின்ன சின்ன விஷயங்களா நம்ம அதை ஸ்பிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால திறம்பட வந்து ஒரு விஷயத்த நல்லா செய்ய முடியும். ஒரு மன்னர் வந்து பட்டத்து யானையோடைய எடைய வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டாராம்.
ஆனா யாராலையுமே வந்து பட்டத்து யானையோடைய எடைய வந்து தெரிஞ்சே சொல்ல முடியல. அப்போ ஒரே ஒரு 10 வயது சிறுவன் மட்டும் முன் வந்து அந்த பையன் சொன்னானா, "மன்னரே உங்களுக்கு நான் வந்து இந்த பட்டத்து யானையோட எடைய வந்து சொல்றேன்" அப்படின்னு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். ஏன்னா எவ்ளோ பெரிய அறிஞர்களாலலாம் செய்ய முடியாத ஒரு சின்ன பையன் வந்து சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மன்னர் வந்து உத்தரவிட்டாராம், "இந்த பையன் என்ன சொல்றானோ அத வந்து செஞ்சு குடுங்க" அப்படின்னு. அந்த 10 வயசு பையன் சொன்னானா, "இந்த யானைய வந்து ஆற்றங்கரைக்கு அழைச்சிட்டு வாங்க" அப்படின்னு. அந்த பையன் சொன்ன மாதிரியே எல்லாருமே வந்து இந்த யானைய வந்து ஆற்றங்கரைக்கு வந்து அழைச்சிட்டு போனாங்க. அங்க வந்து ஒரு பெரிய படகு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்களாம். அந்த படகுல வந்து இந்த யானைய வந்து ஏத்த சொன்னானாம். எல்லாருமே ஏத்துனாங்களாம். அந்த யானை அந்த படகுல ஏத்துனதுக்கு அப்புறமா, அந்த படகு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் மூழ்க ஆரம்பிச்சுது. அதுக்கு அப்புறமா அந்த படகுலேருந்து அந்த யானைய இறக்கி விட சொல்லிட்டு, அந்த படகு எதுவரைக்கும் மூழ்குச்சோ, அந்த யானைய ஏத்தும்போது எதுவரைக்கும் அந்த படகு வந்து தண்ணீர்ல மூழ்குச்சோ, அந்த மட்டம் வரைக்கும் அவன் வந்து குறியீடு செஞ்சுக்கிட்டானாம். அத குறியீடு செஞ்சுக்கிட்டு, அதுக்கு அப்புறமா நெறைய பாறைகள் எல்லாத்தையும் குட்டி, குட்டி கற்களா உடைச்சுட்டு, அந்த கற்கள் எல்லாத்தையும் அந்த படகுல அ போட்டு நிரப்ப சொன்னானாம். அந்த மட்டம் வரைக்கும் குறியீடு செஞ்சுக்கிட்ட வரைக்கும் அந்த படகுல போட்டு அந்த குட்டி, குட்டி கற்கள் எல்லாத்தையுமே அவன் நிரப்ப சொன்னானாம். அதன் பிறகு என்ன செய்ய சொன்னான் அப்படின்னு சொன்னா, அந்த படகுல இருக்கிற அந்த கற்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தராசுல வச்சு அளந்து பார்த்தாங்களாம். சரியா அந்த எல்லா கற்களும் என்ன எடை இருந்ததோ, அதுதான் இந்த யானையோட எடை அப்படின்னு அந்த பையன் வந்து அவ்வளவு துல்லியமா கரெக்ட்டா கணக்கு பண்ணி சொன்னானாம். புரியுதா? ஒட்டுமொத்தமா வந்து இந்த கற்களுடைய எடை எவ்வளவு இருக்கோ, அதுதான் வந்து இந்த யானையோடைய எடை அப்படின்னு அந்த பையன் வந்து சொன்னானாம். இந்த கதைய நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து யானைய வந்து ஒரு ஒட்டுமொத்த உருவமா பார்த்தாங்க. அப்பா! இவ்ளோ பெரிய யானைய நம்ம எப்படி அளக்கப் போறோம் அப்படின்னு நினைச்சு திகைச்சு நின்னாங்க. ஆனா அந்த பையன் மட்டும் தான் பல எடைகளுடைய கூட்டுத்தொகையா இந்த யானைய வந்து கணக்கீடு பண்ணான். அதனால தான் அவனால சரியா செய்ய முடிஞ்சது. நீங்க எவ்ளோ பெரிய செயல் செய்யணும், ரொம்ப பெரிய விஷயம் நீங்க செய்யணும் அப்டின்னா கூட, அத நீங்க சின்ன சின்ன செயல்களா பிரிச்சுக்கலாம். சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஆகச்சிறந்த செயல் செய்யறதுக்கு அதுக்குள்ளார ஒரு 100 சின்ன விஷயங்கள் அடங்கி இருக்கும் அப்டின்னு. "எ ஜர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப்" அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 அடி பயணம் கூட முதல் அடியிலேருந்து தான் துவங்குது அப்படின்னு. நமக்கு எப்பிட்றா நம்ம 1000 அடி போறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒவ்வொரு அடியா கடக்க 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 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 300 ஆகும். அப்படியே நம்ம 1000க்கு ரீச் ஆயிடலாம். இத நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, டே 1ல எல்லாரும் எந்த இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்களோ, என்ன ஒரு ஃபோக்கஸோட, விஷனோட நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ, அதே ஒரு முனைப்போடையே நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இங்கிலீஷ் ஒண்ணும் அவ்ளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. அத நீங்க அழகா பிளான் பண்ணி இப்ப நான் அந்த கதையில சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாரி நான் நெறைய உங்களுக்கு கிராமர் பார்ட்லாம் என்ன தேவையோ அத மட்டும் தான் நான் உங்களுக்கு பிரிச்சு, பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் குடுக்குறேன். இதெல்லாம் மட்டும் நீங்க கொஞ்சம் கிளியரா கத்துக்கிட்டு, நெறைய ஃபோக்கஸ் பண்ணி, சின்ன சின்னதா ஒரு பிளான் போட்டு, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணா கூட போதும். ஆனா அந்த 10 மினிட்ஸ் நீங்க கன்சிஸ்டன்ஸியா நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். நீங்களே அத வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம தொடர்ச்சியா செய்யறதுக்குடைய பிரதிபலனா இது அப்படிங்கிற மாரி நீங்க அத ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆனா இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எவ்ளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி, திட்டம் தீட்டி அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிட்டு, நம்ம அத செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால அத எளிதா வந்து அடைய முடியும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. த ரிமோட் இஸ் பிசைட் த லேப்டாப். என்ன அர்த்தம் அப்டின்னா, அந்த ரிமோட் வந்து லேப்டாப்க்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க பிசைட்ஸ். பிசைட்ஸ் அப்டின்னா என்னன்னா, இன் அடிஷன் டூ ஆர் அபார்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அடிஷன் டூ அப்டின்னா, அது கூட சேர்த்து இல்ல அது தவிர்த்து இதுவும். நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. பிசைட்ஸ் காஃபி ஷி ஆல்சோ லைக்ஸ் டீ. அவளுக்கு காஃபி மாதிரியே டீயும் பிடிக்கும். காஃபிய தவிர்த்து அவளுக்கு டீயும் பிடிக்கும். அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அவளுக்கு காஃபியும் பிடிக்கும், டீயும் பிடிக்கும். ஷி லைக்ஸ் போத் காஃபி அண்ட் டீன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம் சிம்பிளா. இதுக்கு பிசைட்ஸ் தான் யூஸ் பண்ணுமான்லாம் கஷ்டப்படுத்திக்காதீங்க. இந்த பிசைட்ஸ் வந்து யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குறிப்பா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதுவீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இதுக்கான டிஃபரன்ஸ் தெரியணும். ஏன்னா பிசைட் அப்படிங்கிறது வேற, பிசைட்ஸ் அப்படிங்கிறது வேற. ஒரு எஸ் சேர்த்தா மீனிங் வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். இந்த பிசைட் வந்து பக்கத்தில்னு அர்த்தம். இந்த பிசைட்ஸ் வந்து இன் அடிஷன் டூ அப்படின்னு அர்த்தம். பாருங்க பிசைட்ஸ் தமிழ் ஐ லவ் இங்கிலீஷ் அப்படின்னா தமிழ் கூட சேர்த்து எனக்கு இங்கிலீஷும் பிடிக்கும். தமிழ் மாதிரியே எனக்கு இங்கிலீஷும் பிடிக்கும்னு அர்த்தம். ஐ லவ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு நீங்க காமனா சொல்லிட்டு போயிடலாம்.
ஜென்ரலா நீங்க இதே மாதிரி பேசினாலே போதும். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் நம்ம பாலிஷ்டா நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிசைட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. சி பிசைட்ஸ் ப்ரிப்பேரிங் குரூப் 1 எக்ஸாமினேஷன், ஐ எம் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி. என்ன அர்த்தம்னா, நான் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம பேசும்போது இந்த பிசைட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இதை புரிஞ்சுக்க முடியறவங்க புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா சாதாரணமாவே நீங்க அண்ட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன்லாம் வச்சு நீங்க சாதாரணமாவே பேசுங்க போதும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுறவங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஃப்ரண்ட் ஆஃப் பிஹைண்ட். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ப்ரொபோசிஷன் தான். இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். சரி, இப்போ பாருங்களா, ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா ஐ எம் ஸ்டாண்டிங் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஒயிட் போர்டு. இந்த ஒயிட் போர்டுக்கும் முன்னாடி நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். கரெக்டா? இப்ப பாருங்க, she stood in front of the mirror. கண்ணாடிக்கு முன்னாடி அவள் நின்றாள். stand stood அதோடைய past form. ஓகேவா? she stood in front of the mirror அப்படின்னா கண்ணாடிக்கு முன்னாடி அவள் நின்றாள் அப்படின்னு அர்த்தம். இதே behind அப்படின்னா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். the thief is hiding behind the wall. என்ன அர்த்தம்? அந்த திருடன் வந்து அந்த செவுத்துக்கு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறான். ஓகே, behind அப்படின்னா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். he hid behind the door. அவன் வந்து அந்த டோருக்கு பின்னாடி மறைந்திருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஹைட், ஹிட். ஓகேவா? ஹைட் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஹிட். V1 V2 V3 வந்து படிச்சுட்டு வரீங்களா? V1 V2 V3 verb. he hid behind the door. அவன் அந்த கதவுக்கு பின்னாடி மறைந்திருந்தான். ஓகே, அடுத்த ப்ரொபோசிஷன் பாருங்க, between, among. பிட்வீன் அதாவது நம்ம பேரா தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்டர், பினீத் பார்த்தோமா, தென் அதுக்கப்புறம் பிசைட், பிசைட்ஸ் பார்த்தோமா, தென் இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட் பார்த்தோமா. இப்போ நம்ம பார்க்க போறது பிட்வீன், அமாங். பிட்வீன் அப்படின்னா என்னன்னா, while we are speaking about two persons or two things, அதாவது இரண்டு நபர்களை பத்தியோ இல்ல இரண்டு பொருளை பத்தியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா அப்ப நம்ம பிட்வீன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பார்க் இஸ் பிட்வீன் த லைப்ரரி அண்ட் த ஸ்கூல். அதாவது அந்த பார்க் வந்து லைப்ரரிக்கும் ஸ்கூலுக்கும் நடுப்புற இருக்கு அப்படின்னு அர்த்தம். நடுவில், இதுக்கும் அதுக்கும். ஓகேவா? இந்த லைப்ரரிக்கும் ஸ்கூலுக்கும் நடுவுல வந்து பார்க் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நார்மலா பிட்வீன் அப்படின்னா நடுவுல அப்படின்னு அர்த்தம். ஷே சிட்டிங் பிட்வீன் லதா அண்ட் சீதா அப்படின்னா லதாக்கும் சீதாக்கும் நடுப்புற அவ உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டு பேர். இப்ப பாருங்க, there is a fight between the two brothers. அந்த இரண்டு சகோதரர்களுக்கிடையே வந்துட்டு சண்டை. சோ அப்ப ரெண்டு பர்சன் பத்தியோ ரெண்டு திங்ஸ பத்தியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா அப்ப நம்ம எக்ஸ்கியூஸ் மீ பிட்வீன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். இதே இப்ப அமாங் பாத்தீங்கன்னா மோர் தென் டூ பர்சன்ஸ் ஆர் டூ திங்ஸ். இரண்டு நபர்களுக்கு மேல திங்ஸோ நம்ம ஒரு பர்சன்ஸ் பத்தியே பேசுறோம் அப்படின்னா அப்ப நம்ம அமாங் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். See ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, the rumor spread quickly among the neighbors. அந்த ரூமர்ஸ் வந்து அவங்க நெய்பர்ஸ்குள்ள ரொம்ப சீக்கிரமா பரவிடுச்சு. அப்போ மோர் தென் டூ பர்சன்ஸ் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். there is a fight between the three brothers. அந்த மூணு சகோதரர்களுக்கிடையே சண்டை. ப்ரீவியஸா பார்த்தது டூ, அதனாலதான் பிட்வீன் யூஸ் பண்ணோம். மோர் தென் டூ வந்தாலே நம்ம அமாங் தானே யூஸ் பண்ணணும், அதனாலதான் இங்க அமாங் யூஸ் பண்ணிருக்கோம். there is a fight between the three brothers. இப்ப கிளியரா புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, அண்டர்நீத். அண்டர்நீத் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது, ரொம்ப அப்படியே அடியில அப்படிங்கிற மாதிரி. இதுல நீங்க நிறைய நீங்க ஸ்டோரி புக்ஸ்ல எல்லாம் இந்த ப்ரொபோசிஷனை நீங்க பார்க்கலாம். த பால் ரோல்ட் அண்டர்நீத் த கார் அப்படின்னா அந்த காருக்கு அடியில அந்த பால் போயிடுச்சு. இந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லுவோம்ல, அம்மா என் பால் வந்து காருக்கு அடியில போயிடுச்சு, வந்து எடுத்து கொடு அப்படின்லாம். ஸோ ஒரு விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது நாம இதை யூஸ் பண்ணலாம். there is a box underneath the bed. அந்த பெட்டுக்கு அடியில ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்ப புரியுதா அண்டர்நீத் அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு? ஃபைனலா இன்னைக்கு இந்த ப்ரொபோசிஷன் பேரோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளையோட நம்ம டே 23யோட நம்ம ப்ரொபோசிஷன் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொபோசிஷன் பாருங்க, above, ஓவர். இது வந்து எல்லாருக்குமே வந்து அதிகமா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க அபோவ் யூஸ் பண்ணலாம், எங்க ஓவர் யூஸ் பண்ணலாம். பீப்புள் ஆஃபன் கெட் கன்ஃபியூஸ்ட் வைல் யூசிங் அபோவ் அண்ட் ஓவர். ரெண்டுத்துக்குமே மீனிங் என்னன்னா மேலே அப்படின்னு தான் பொருள். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அபோவ் அப்படிங்கறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் விச் ஆர் இன் ஹையர் பொசிஷன் வித்தவுட் மூமெண்ட்ஸ். அதாவது மூமெண்ட்ஸே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்த்தா உங்களுக்கு புரியும். த போட்டோ இஸ் அபோவ் த புக் ஷெல்ஃப்
அப்போ புக் ஷெல்ஃபுக்கு மேல போட்டோ இருக்கு. அப்போ ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கு. ஆனா மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. போட்டோ ஜஸ்ட் நீங்க மாட்டிருக்கீங்க அவ்வளவுதான். அங்க ஏதாவது மூவ்மெண்ட் நடக்குதா? ஓகேவா? நோ மூவ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். அங்க நம்ம above யூஸ் பண்ணுவோம். த ஸ்கை இஸ் above த எர்த். த ஸ்கை இஸ் above த எர்த். ஏதாவது அந்த இடத்துல வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கா? அப்படி கிடையாது இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கு. நோ மூவ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். அங்க நம்ம above அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். கிளியரா? அடுத்து உங்களுக்கு ஓவர் பார்க்கும்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியர் ஆயிடும். அதே மாதிரியே above நம்ம வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா when you want to indicate heights or levels அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். the temperature rose above 30 degree. வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே இருந்தது. ஓகே, she is above average. அவ கிளாஸ்ல வந்து above average-ஆ இருக்கா. இப்போ இந்த மவுண்டெயின் வந்து sea level இருந்து இவ்வளோ வந்து above 8850 லெவல் வந்துட்டு above-ஆ இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹைட்ஸ் லெவல் பத்தி எல்லாம் நம்ம பேசும்போது நாம வந்து above அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓவர்னாலும் மேலேன்னு தான் அர்த்தம். என்ன இப்போ அபோவ்க்கும் ஓவருக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அபோவ்க்கு வந்து மூவ்மெண்ட் எதுவுமே நடக்காது. த ஸ்கை இஸ் above த எர்த் அப்படின்னு பார்த்தோமா. த போட்டோ இஸ் above த புக் ஷெல்ஃப் அப்படின்னு பார்த்தோமா. அங்க மோஷன் எதுவுமே இல்லை. ஆனா ஓவர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஓவர் த ட்ரீ. அந்த மரத்துக்கு மேலே பறவைகள் பறந்து கொண்டு இருக்கிறது, ஒரு மூவ்மெண்ட். ஓகேவா? இந்த மேலே புரியுதா? அடுத்து பாருங்க, த ஃபிளைட் இஸ் ஃப்ளையிங் ஓவர் த சீ. அந்த ஃபிளைட் வந்து கடலுக்கு மேலே போய்கொண்டு இருக்கிறது. ஸோ இதுதான் அபோவ்க்கும் ஓவருக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் இதை கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. எங்க அபோவ் யூஸ் பண்ணணும், எங்க ஓவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? மூவ்மெண்ட் வந்து இல்லைன்னா அபோவ் யூஸ் பண்ணுவோம், மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம ஓவர் யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் கவர்டு வித் அனதர். சி ஃபார் எக்ஸாம்பிள் போய் டேபிள் செட் த டேபிள்னா என்ன அர்த்தம்? நம்ம டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்கார்றோம்னா போயிட்டு அந்த டேபிளை வந்துட்டு செட் பண்ணணும், ரெடி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ப்ரெட் த கிளாத் ஓவர் த டேபிள் அப்படின்னா அந்த டேபிள் மேல ஒரு கிளாத்தை வந்து போடு, பரப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல இந்த கிளாத் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், டேபிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா. இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இங்க டச் ஆகுதா? ஓகேவா? திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் கவர்டு வித் அனதர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்ப்ரெட் த கிளாத் ஓவர் த டேபிள். அந்த டேபிள் மேல அந்த கிளாத்தை போடு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி ஓர் த ஜாக்கெட் ஓவர் த ஷர்ட். அவர் ஷர்ட் மேல வந்து ஜாக்கெட் போட்டிருக்காரு, ஜஸ்ட் கவர் பண்ற மாதிரி போட்டிருக்காரு. இதுதான் ஓவரை வந்து இந்த மாதிரி இடங்கள்ல தான் நாம வந்து யூஸ் பண்ணுவோம். கிளியரா? கண்டிப்பா இது புரியும். அந்த அளவுக்குலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்குலாம் அதுல ஒன்றும் கிடையாது. ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நிறைய நீங்க கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொபோசிஷன் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் எடுங்க. கிரேட் 4 ஒர்க் ஷீட்ஸ் ஃபார் ப்ரொபோசிஷன், கிரேட் 5 ஒர்க் ஷீட்ஸ் ஃபார் ப்ரொபோசிஷன்லாம் ஃபார் ப்ரொபோசிஷன் அப்படிலாம் நீங்க தேடி எடுங்க நெட்லேருந்து. எடுத்து கொஞ்சம் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சென்டென்ஸ் எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட்ல லவுடா பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃபுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸா தான் இருக்கும். ப்ரொபோசிஷன் பேஸ் பண்ணி நம்ம அவ்வளோ விஷயங்கள் பேசலாம். ஓகேவா? எப்போதும் சொல்ற மாதிரி தான் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேலிஸ்ட். யாரெல்லாம் இங்கிலீஷ் சீக்கர்ஸ், இங்கிலீஷ் நல்லா பேசணும் ஃப்ளூயண்டா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த பிளேலிஸ்ட் ஷேர் பண்ணி வைங்க. வி வில் மீட் டுமாரோ.